இப்போ ஒரு ஹேருங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் ஆகி போனதை பார்க்க முடியும். ஹேருக்கு இப்போ செலவு ரொம்ப ஜாஸ்தி. இதற்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இல்லையா? வழுக்கை முடி சுத்தமா போயிடுச்சுன்னா எனக்கு தெரிந்து எந்த தைலத்தாலும் முடி வளராது. பித்தம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது வந்து பைல் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. பித்தம் என்பது இப்போ எண்ணெய் தேய்ப்பதுங்கிறத வந்து ஒரு கலாச்சார ரீதியாக வேண்டாம், அது வந்து நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒன்றும். இப்போ அதுக்கு பதில் இப்போ ரோஸ்மேரி ஆயில்னு அந்த அதை ஒன்று அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. ரோஸ்மேரி ஆயில் வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுதுன்னு நிறைய பேப்பர்ஸ் இருக்கு. தலைக்கு தேய்க்கிறது அப்படின்னா பல நெடுங்காலமாக நாங்கள் புரிந்து கொள்றது, கொரிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் போல ஒரு முக தோற்றம் எனக்கு வேணும், ஸ்கின் வேணும்காக அதுக்கு நிறைய க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. என் பையன் ஷேவ் பண்ண மாட்டேன், அவனும் நானும் சண்டை போடுவோம். டிராகன் பட ஹீரோவை பார்க்கும்போது நமக்கு பார்க்கும்போது இன்னைக்கு அவன் ஒரு பெரிய ஐகான். உதாரணத்துக்கு மாட்டு மூத்திரத்தை கொடுத்தால் சரியாகும், இதை சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. போலிகள் ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக சொன்னோம்னா கடுமையான போலிகள் கூட்டம் இதில் இருக்கிறது. இன்னைக்கு தலைமுறைக்கு இருக்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனையில் ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த முடி கூட்டுதல் பிரச்சனையை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அலோபதி தான் தீர்வு, அதாவது ஒரு முடி மொத்தமாக வாங்கிட்டா இல்லாமல் போயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறது. இன்னொன்றுனா அதிலே கூட இப்போ நிறைய இந்த டெர்மட்டாலஜிஸ்ட்னு தனியாக ஒரு இது வந்ததுனால அவர்கள் தலையில் எண்ணெய் வைப்பதை கூட நீங்கள் வேண்டாம், அது வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்கேல்பார் தான் வேண்டாம், இல்லை ஏதோ ஒரு வேறு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹேருங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் ஆகி போனதை பார்க்க முடியுது. அது ஹேருக்கு போனால் செலவு ரொம்ப ஜாஸ்தி, அந்த நிலைமையில தான் போய் நிற்குது. இதற்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இல்லையா? ஒருவருக்கு முடி சுத்தமாக போய்விட்டது அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தானா? வழுக்கை முடி சுத்தமாக போயிடுச்சுன்னா எனக்கு தெரிந்து எந்த தைலத்தாலும் முடி வளராது. அப்படி அவ்வளோதான். வழுக்கையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வழுக்கைக்கு முன்னாடி வேறு சில ஒரு விஷயம் இருக்குது. வழுக்கைக்கு வந்து அலோபீஷியா ஏரியேட்டான்னு ஒரு சின்ன ஒரு ஏரியா, மேல் பேட்டர்ன் பால்னஸும் அதுவும் வழுக்கையோட சேர்ந்தது. முன் வழுக்கை தான் அது. ஒரு சின்ன பகுதி வழுக்கையாக இருக்கும், ஒரு சின்ன இடத்துல புழுவெட்டு அப்படின்னு இருக்கும். அந்த புழுவெட்டுங்கிறது நோய். அந்த இடத்துல நீங்கள் தைலம் போட்டு முடி வளர்த்துடலாம். ஆனால் ஒரு மொத்தமாக வழுக்கையாயிருச்சு, வயோதிகத்தில் வர்ற வழுக்கையோ இல்லை இள வயதிலேயே வந்து மேல் பேட்டர்ன் அலோபீஷியா அந்த மாதிரி கண்டிஷனில் கண்டிப்பாக வெறும் தைலத்தை போட்டு வளர்க்குற இது வரைக்கும் இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், முதல்ல விஷயம், முடி வளர்க்குறதுக்கும் எண்ணெய்க்கு சம்மந்தம் இல்லைங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா எண்ணெய் தேய்ப்பதுங்கிறது முடிக்கானது மட்டும் இல்லை, அது உச்சந்தலையில் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள எண்ணெய். அது முடிக்கானது கிடையாது. ஸ்கேல்பில் தலை மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தொலியில் தேய்க்கக்கூடிய ஒரு எண்ணெய். நல்லா உங்களுக்கே நான் யோசிச்சு சொல்கிறேன், எண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்புல ஒரு மாற்றம் இருக்காது. அது எப்படி வருது? எண்ணெய் உள்ளே போகலை, எண்ணெய் வந்து ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்குது உடம்புக்குள்ளே. தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்தாலோ உடம்பு முழுக்க எண்ணெய் வைத்து குளித்தாலோ தோல் வழியாக அது உள்ளே போகாது, தெரியும் தான், உள்ளே பெனிட்ரேட் பண்ணிட முடியாது. ஆனால் வெளியில் புறத்தில் தேய்க்கக்கூடிய மருத்துவ குணமுடைய மூலிகைகளால் செய்யப்பட்ட தைலங்கள் உள்ளே இருக்க உடல் இயங்கியலில் மாற்றம் தருகிறது என ஆய்வு முடிவுகள் இருக்குது. நிறைய ஐசிஎம்ஆர்லேயே அந்த ஆய்வு பண்ணி IJMRல ஒரு பேப்பரே இருக்குது. ஸோ எண்ணெய் தேய்த்தல்ங்கிறது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நாங்கள் தினம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, தினம் எண்ணெய் தேய்ங்க, தலைக்கு எண்ணெய் தேய்ங்கிறது முடி வளர்க்குறதுக்கானது இல்லை. நீங்கள் ஸ்கேல்பில் எண்ணெய் தேய்க்க பித்தம் குறையும். சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு பித்தத்தை குறைக்கும் போது நரை, திரை, மூப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து கட்டுப்பாடில் இருக்கும். அதுதான் வந்து சித்த மருத்துவத்தில் முக்கியமான படி. ஸோ அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது உடலினுடைய அந்த வலி, அழல், ஐயம் சொல்லக்கூடிய 3 குற்றங்களை சமன்படுத்துவதற்கான ஒரு வழியில் ஒன்று தலையில் எண்ணெய் தேய்க்கிறது, பித்தத்தை குறைக்கிறதுங்கிறது. நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். முடியை அப்படியே வளர்ச்சி வளைக்கிறது அப்படி நாங்கள் சொல்லலை. ஸோ அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ஒரு உடலுடைய பித்தத்தை சீராகும். உடல் பித்தம் சீராகிறதுங்கிறது உள்ளே இருக்கிற கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ்லேருந்து எமோஷன் பார்ட்லேருந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் விஷயம், நிறைய ஹார்மோனில் எல்லாத்துலேயும் பித்தம்ங்கிற விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஹார்மோனில் பித்தம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா ஹார்மோனலாக அது வந்து கொஞ்சம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்றால் கண்டிப்பாக அது முடி வளர்ச்சிக்கு ஒரு உதவியை கொடுக்கும். நீங்கள் சொல்கிற ஹார்மோன் DHT சொல்கிறீங்க. ஆமாம், எத்தனையோ DHT டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை மற்ற பிற ஹார்மோன்கள்லையோ பித்தம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது வந்து பைல் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. கிடையாது. பித்தம் என்பது கேஸ்ட்ரிக் என்சைம், பைலும் ஒன்று, நம்ம குடலில் இருக்கக்கூடிய நம்ம கணையத்திலேருந்து வர்ற நொதி, ஈரலேருந்து வர நொதி, அது அமிலம், அது தவிர நம்ம உடலில் சுரக்கப்படக்கூடிய பல்வேறு எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ், அதில் வரக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட் கொடுக்கக்கூடிய அது தைராக்சினோ இல்லை இன்சுலினோ இல்லைன்னா வந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஹார்மோன்களும் அதோடு சேர்ந்துருக்கு. அப்போது இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த விஷயந்தான் பித்தம்.
அப்போ தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கும்போது பித்தம் சீராகும். இது ஒரு தட்டையான ஒரு வரி சொல். அப்போ தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது அந்த பித்தம் சீராகும்போது அந்த டயட்ரோடெஸ்டோஸ்டிரோன் விஷயங்கள் வந்து சீராவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் முடி வளர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி தான் பார்க்க முடியும். ஆக்சுவலாக மாடர்ன் காஸ்மெட்டாலஜி சார் முன்ன வந்து எண்ணெயில் எண்ணெய் தேய்க்கணும்னு உங்ககிட்ட அடிக்கடி கேள்வி வைப்பாங்க. தேங்காய் எண்ணெயா நல்லெண்ணெயா அப்படின்னு. வேற கொஞ்சம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆலிவ் ஆயில் அது ஒரு எண்ணெய்ன்னு கேட்டிருந்த இடத்துல இப்போ எண்ணெய் தேய்ப்பதுங்கிறத வந்து ஒரு கலாச்சார ரீதியாக வேண்டாம், அது வந்து நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒன்றும். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ ரோஸ்மெரி ஆயில்னு அந்த அதை ஒன்று அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. இது எப்படி இந்த மார்க்கெட்ல இது தேங்காய் எண்ணெய் விளக்கிட்டு இது எப்படி? சந்தை தான் அகைன் வந்து சந்தை நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. குட்டி குட்டியான ஆவணங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ ரோஸ்மேரி ஆயில் வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுதுன்னு நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. அந்த பேப்பரை வச்சோன்னே எல்லாரும் ரோஸ்மேரி ஆயிலை வந்து வாங்கி கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அதை தலைக்கு தேய்க்கிறது அப்படின்னு பண்ணுறாங்க. தலைக்கு தேய்க்கிறது அப்படின்னா பல நெடுங்காலமாக நாங்கள் புரிந்து கொள்வது பித்தத்தை குறைக்கிறது இந்த எண்ணெய் நல்லெண்ணெய். ஸோ தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளி. தலைமுடி வரும். ஆள் குளிர்ச்சியாக இருக்க உடல் ஏற்கனவே குளிர்ந்த உடம்பாக இருக்காங்க, ஏற்கனவே வந்து ரொம்ப கப உடம்பாக இருக்காங்க, அப்போ தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோ. இப்போ நல்லா ஞாபகம் வருதுன்னா உங்களுக்கே சொல்கிறேன், நான் திருநெல்வேலியில் வந்து நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க, நார்வேலில் வெளிச்ச எண்ணெய்பாங்க, தேங்காய் எண்ணெய்பாங்க. ஏன் நார்வேல்காரங்க கேரளா வந்து வெளிச்ச எண்ணெய்ன்னு சொல்லுது, அவங்க கொஞ்சம் குளிர்ச்சி அந்த பகுதி. ஸோ அவங்க தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிப்பாங்க. நம்ம இங்கே வந்து நல்லெண்ணெய் தேய்ப்போம். வெயில் வெப்ப வட்டாரத்தில் நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு வட்டார அனுபவ வழக்கு. அது நல்லெண்ணெய் இங்கே தேய்க்கிறது, அங்கே வெளிச்ச எண்ணெய் தேய்க்கிறது. ஸோ ரெண்டு எண்ணெயும் நல்லெண்ணெய் தேய்ச்சா அது போய் ரேர் ரூட்டை போய் சர்றன்னு முடி வளர்ந்துடும், தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா அப்படி சர்றன்னு அப்படி கிடையாது. இது பித்தத்தை சீராக்கும், உடலுக்குள்ளே ஒரு ஹீட்டை குறைக்கும், உடலில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் சேஞ்சை கொடுக்கும்போது இயல்பாக உன்னுடைய மரபு ரீதியாக எவ்வளோ முடி வளருமோ அவ்வளோதான் வளரும். மணமணன்னு வளர்ந்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதனால் அப்படித்தான் இதை பார்க்கணுமே ஒழிய இந்த ரெண்டு தரப்பையும் நம்ம சொல்லணும். ஒன்று, முடிக்கு எண்ணெய் தேய்ச்சி கடகடன் வழுக்கத்தில் முடி வளர்ந்துரும்னு சொல்கிறதும் தப்பு, முட்டாள்தனம். எண்ணெய் தேய்ப்பதே முட்டாள்தனம் என்று சொல்வதும் தவறு. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு அறிவியல் இருக்குது. அந்த அறிவியல் தான் நான் சொல்கிற மாதிரி பித்தத்தை குறைப்பது. ஏன் சைனசிட்டிஸ் வந்துன்னா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க சொல்கிறோம்? நவீன மருத்துவர்கள் சைனசிட்டிஸ் வந்தால் தலைக்கே குளிக்காதம்பாங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக சுக்கு தைலத்தை தலைக்கு தேய்த்து குளிப்போம். மைக்ரேன் ஹெட்டேக் வந்தோன்னா சீரக தைலத்தை வைத்து தலை குளிப்போம். இது வந்து எத்தனை ஆயிரம் நோயாளிகளுக்கு அதை கொடுத்து அது நல்லா தலைவலி குறையுது, மூக்கடைப்பு குறையுதுன்னு பார்க்கக்கூடிய விஷயம். அதனால் இது அகெயின் இதை ஒரு ஃப்ளாட்டாக பார்க்குறது தப்புன்னு தோணுது. ஆக்சுவலி அடுத்த ஒரு கன்சூமரிசமில் அல்லது வந்து நுகர்வு கலாச்சாரத்தில் முக்கியமானது என்னன்னா நம்ம தோலை விட வேற ஒரு தோலுக்கு ஆசைப்படுறது. அது சமீபத்தில் யங்ஸ்டர்ஸில் பார்க்குறதுனா அந்த கொரியன் ஸ்கின், அதாவது கொரிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் போல ஒரு முக தோற்றம் எனக்கு வேணும், ஸ்கின் வேணும்காக அதுக்கு நிறைய க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அதுக்குன்னு சில பேர் டயட்லாம் கூட எடுத்துக்கிறாங்க. இது எப்படி இது ஓகேவா? இது ஏன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண நான் பார்க்கும்போது முன்னே ரொம்ப கம்மியாக இருந்தேன், இப்போ நிறைய பேர் அதை வந்து விரும்புகிறாங்க. சார், ஒரு காலத்தில் நாம் வந்து நம்மை கவர்ந்த ஊடகங்களில் முகம் தெரியக்கூடிய சினிமாவுன்னு தான் நினச்சப்போம். சினிமாவில் வரக்கூடியவங்க அவர்களை வந்து ஒரு 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 பிரமித்து பார்க்கும்போது தங்கப்பசம் சாப்பிடுவார், முகத்தால் பாலில் கழுவுவார். இன்னைக்கு அப்படி கிடையாது. எவ்ரி ஒன் வந்து எல்லா சாமானியனும் வந்து அதே மாதிரி தன்னை மினுமினுப்பாக காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உள்ளே வந்திருக்கு. பொலிவாக இருக்கிறது தப்பு இல்லை, பொலிவாக இருக்கணும். எல்லாருமே வந்து ஒரு பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஃபேஷியல் லாங்குவேஜ் இருக்குது. நீ குளிச்சுரு, பொலிவாயிரு. ஒரு உன்னோட பொலிவில் வந்து உன்னோட கண்ணும் புன்னகையும் தான் முதல் விஷயம். நிறமோ இல்லை வந்து அழகோ ரெண்டாகும். கண் நல்லா இருக்குன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து நல்ல ஒரு ஆர்வமாக பார்த்தா உன் கண்ணில் ஒரு ஒளி இருக்கும். அப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா ஒரு பொலிவு இருக்கும். அந்த கருப்பு, சிவப்பு, வெள்ளை அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் திரும்ப 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 இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் அப்புறம் விளம்பரங்களில் நம்ம ஒவ்வொரு விளம்பரத்தையும் முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிபி மாதிரி ஐஸ்வர்யா ராய்க்கு முன் ஐஸ்வர்யா ராய்க்கு பின்னுன்னு ஒன்று கொண்டு வந்துடலாம். எத்தனை பேர் 94, 96 பிறந்த குழந்தைகளுக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வைக்கிறாங்க. நான் பல நேரம் யோசிச்சிருக்கேன். நீங்கள் ஐஸ்வர்யா அப்படின்னு ஒரு பேஷண்ட் வராங்க, ஐஸ்வர்யா அப்படின்னு டக்குன்னு யோசிச்சிடலாம். சரி, வயசு இப்போ 95 டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும். ஏன்னா அதை ஒட்டி தன் மகளை வந்து ஒரு அழகினுடைய உலக அழகியோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனம் அன்னைக்கு இருக்குது. மகாலட்சுமின்னு பேர் வைக்கலையா? நான் 95 உண்மையிலே நினச்சி நமக்கு வந்து சிவகாசி கேலண்டரில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது மகாலட்சுமி தான். அப்போ மகாலட்சுமி தானே வச்சுருக்கணும். ஏன் ஐஸ்வர்யான்னு வச்சாங்கன்னு பார்க்கும்போது அது ஒரு ஈர்க்குது அவங்களுக்கு. அந்த அழகு, அந்த பெண்ணினுடைய அழகு, அந்த ஐஸ்வர்யாவுடைய பாபெரும் அழகு அவனுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்குது. அது தன்னை உள்ள வைக்கிறேன். இது ஒரு மனித மனம் தான். மனித மனம் அதை நோக்கி எப்போவுமே வந்து அந்த ஒரு ஈர்ப்புக்குள்ளே தான் நம்ம இருப்போம். அந்த ஈர்த்த விஷயங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து தினம் காலையில் சொன்னே ஷேவ் பண்ணிடுவேன். என் பையன் ஷேவ் பண்ண மாட்டேங்க. அவனும் நானும் சண்டை போடுவோம்.
நான் வந்து ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னா, நீ வேறப்பா, நீ பூமர், நீ இப்படி தான் சேவ் இன்றைக்கி எல்லோரும் சேவ் பண்ணாமல் தான் வருவோம் அப்படிம்பான். டிராகன் பட ஹீரோவை பார்க்கும்போது நமக்கு பார்க்கும்போது நாங்கள் அன்னைக்கு பார்த்த மோகன் எப்படி இருந்தான், இன்றைக்கி பிரதீப் எப்படி இருக்கு. ஆனால் இன்றைக்கி அவன் ஒரு பெரிய ஐகான். இன்றைக்கி மிகப்பெரிய இளைஞர்கள் மத்தியில் அவருடைய ஒல்லியான ஒரு தேகமும் தாடியும் மனதை மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பிடிக்குது. ஸோ அந்த ஈர்ப்பு ஊடகங்கள் தான் கொடுக்குது. அந்த ஈர்ப்பு ஊடகங்கள் கொடுக்கும்போது அதை மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதற்கான அதே ஆடை, அதே மாதிரி வடிவமைப்பு, முடியை வந்து வைக்கிறத வந்து யார் நிர்வகிக்கிறன்னு பார்த்தா கால்பந்து விளையாட்டு வீரர்கள் தான் ஒரு முடியை கொண்டு வராங்கன்னு ஒரு தியரி இருக்குது. அது நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஹேர் ஸ்டைல் வந்து உலகம் முழுக்க ட்ரெண்டாகிறது வந்து மெஸ்ஸியும் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவர்களை திரும்ப திரும்ப மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்க அதே மாதிரி நம்ம வைக்கணும் போது அவரை ட்ரெஸ்ஸிங் கொண்டு வராங்க. அது மாதிரி இது இயல்பான விஷயம்தான். ஆனால் அந்த இயல்பான விஷயம் ஈர்ப்பு வர்றப்ப அதுக்கு செய்யக்கூடிய மெனக்கடல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் தோலுக்கு இந்த க்ரீம் தடவுறேன், அதை பண்ணுறேன், அப்போ அந்த ஆரோக்கிய விஷயத்தையும் கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன மாதிரியான சிக்கல் வரலாம். ஏன்னா இது இப்போ இருக்க சமீபத்திய உலகம் வந்து ஆரோக்கியத்துக்கு சிக்கல் நிறைந்த உலகம். எங்கே திறந்தால் பிரச்சனை வரும், எது நமக்கு சிக்கல் உருவாக்கும், நிறைய விஷயங்கள் தெரியல. இது பயமுறுத்தல் இல்லை. நிறைய ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு நோய் வருதுன்னு பார்க்கும்போது ஒரு என்ன நடந்திருக்கும், ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு கையை போட்டு பேசிச்சிட்டு இருக்கோம். அப்படியான ஒரு சூழலில் இது மாதிரி புற அழகை நான் மேம்படுத்துகிறேங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய மெனக்கடல்கள், அதுக்கு ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் வேறு ஏதாவது பெருஞ்சிக்கலை கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிற அச்சம் இருக்குது. இப்போது 2000 எனக்கு தெரிஞ்ச நினைவு கரெக்டாக இருந்தால் 2006 கலைஞர் வந்து சித்திரை 1 உலக சித்தர்கள் தினம்னு சொல்லி அதை அறிவித்தாங்க. அது சித்தர்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து குறைத்து மதிப்பிட்ட மாதிரி தெரியல. தமிழ்நாடு எங்கே லேக் ஆகுது, எங்கே? ரெண்டு பக்கமும் இருக்குது சார். இப்போ சித்த மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களில் நவீன அறிவியல் புரிதலோட ஒரு காய்ப்பு ஊப்பு இல்லாத ஒரு பதிவுகள், அதுக்கான அடிப்படை ஆவணங்களை கொண்டு வர்றதுலேயும் மிகப்பெரிய சுணக்கம் எங்கள் துறையிலையும் இருக்குது. மிகப்பெரிய சுணக்கம் இருக்குது. எங்கள் இப்போ பரம்பரை வைத்தியர்களுடைய காலம் ஒரு காலம் இருந்துச்சு. அவங்க மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. மிக சொற்பமான பரம்பரை வைத்தியர்கள் தான் இப்போ இருக்காங்க. ஆனால் 1970க்கு அப்புறமே நிறைய எங்களை மாதிரி படித்து பட்டதாரிகளாக வந்து அரசாங்கத்தில் அங்கே இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இவர்கள் வந்து ஒரு வலுவான சமுதாயமாக இல்லை. இன்றைக்கும் எடுத்திங்கன்னா வலுவான சமுதாயமாக நாங்கள் இல்லை. ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு 500-600 பேர் அதுக்கான ஊதியங்களை பெற்றுக்கொண்டு இருக்காங்களே ஒழிய, என்னை போல் நான் ஒரு 10-15 டாக்டர்ஸ் வேணால் கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸில் நல்லா இருக்கோம். நாங்கள் நகர்ப்புறத்துக்கு வந்தது ஒரு காரணம், ஒரு அறிவியல் சமூகத்தோடு இணைந்து வேலை செய்த ஒரு காரணம், இப்படி மிகச் சொற்பமானவர்கள் இருக்கும். பெரும்பாலான சித்த மருத்துவ சமுதாயம் இன்றைக்கும் வந்து ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு ஒரு துறை சார்ந்த ஒரு இதுக்குள்ளே போக முடியல, மேற்படிப்புகளுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. இப்படி பல சிக்கல்களோடு இந்த சமூகம் இருக்குது. சித்த மருத்துவத்தை மேம்படுத்தி எடுத்து இதில் உள்ள அறிவியலை கொண்டு வரணும்னா இந்த சமூகத்தை முதல்ல இன்ஸ்டிடியூஷனலாக உயர்த்தணும். எங்கேயுமே கல்வி மூலமாக தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் இந்த கல்வியில் பெரும் ஆராய்ச்சிகளை உள்ளே கொண்டு வரக்கூடிய முயற்சி கொண்டு வரும்போது, எப்படி சீன மருத்துவம் இன்றைக்கி உலகத்தை கோல வச்சு கொண்டிருக்கு. அவன் முதல்ல பண்ண விஷயம் சீன மருத்துவ அறிவியலை வலுப்படுத்தி அவங்க நவீன மருத்துவத்தோடு தான் முழுக்க இன்டகிரேட் பண்ணி தான் ரிசர்ச் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த சீனாலேயும். அப்படி அவர்கள் செய்வது போல் இங்கேயும் அந்த மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்கணும். ஒரு நவீன மருத்துவர், ஒரு சித்த மருத்துவர் எப்போவுமே ஒரு ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடிய பார்வை தான் இன்றைக்கும் இருக்குது. அது இல்லை, இது ஒரு மரபு சார்ந்த அனுபவங்களை கொண்ட ஒரு விஷயம். அதை என்ன என்று நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு பார்வை அங்கே வந்து 2 பேரும் இணைந்து இந்த மருத்துவத்தை ஆய்வு செய்தால் மட்டும்தான் இதை பல அடுக்குகளுக்கு மேலே எடுத்துகிட்டு போகும். நீங்கள் சொல்வது போல் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது டாக்டர். அது இப்போது இது ஒரு காரணமாக இருக்கலாமா நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நீங்கள் மரபு உள்ள வந்தவங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்புகிறாங்க அவர்கள் இதாகவே. இப்போ அதில் சில பேர் வந்து என்ன, உதாரணத்துக்கு மாட்டு மூத்திரத்தை கொடுத்தால் சரியாகும் இதை சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள்னால இதுக்கு ஒரு செட்பேக் இருக்குது, ஒரு பின்னடைவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. அதாவது போலிகள் ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக சொன்னோன்னா கடுமையான போலிகள் கூட்டம் இதில் இருக்கிறது. அப்புறம் தான் நம்பக்கூடிய விஷயத்தை அறிவியல் என்று நினைப்பது. ஒருத்தனுக்கு தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கை வேறு, அறிவியல் வேறு. நம்பிக்கையிலிருந்து ஏதாவது ஒரு ஊற்றெடுத்து ஆய்ந்து பார்த்து அறிவியல் பண்ணால் தான் அது முடிவாக வர முடியும். தான் நம்பக்கூடிய விஷயத்தையே அறிவியல் என்று நினைக்கிறது. அதில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப தவறான மடமைத்தனமான ஒரு விஷயங்களை வந்து
மரபுங்கிற ஒரு சாயத்தை பூசி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நாங்கள் வந்து ஜெயித்தோம், இது நவீன அறிவியல் ஒத்துக்கலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்ட கூச்சல். அப்புறம் பெரும் டால் கிளைம், HIV வந்தப்போ எவ்வளவு விளம்பரங்கள், நான் முழுமையாக குணப்படுத்திடுவேன், HIV நாளைக்கே குணப்படுத்திடுவேன், புற்றுநோயா எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் என்கிட்ட வா நான் சரி பண்ணிக்கிறேன். புற்றுநோய்க்கு எவ்வளவு திணறாங்க, எவ்வளவு வலியோட உலகத்தில். எத்தனை நீங்கள் சமூக ஊடகங்கள் எங்கே வேணாலும் இப்போ எடுத்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி தட்டினீங்கன்னா கூட எந்த ஸ்டேஜில் புற்றுநோய் வந்தாலும் நான் குணப்படுத்திடுவேன், என்னையை வந்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து யாரும் இப்படி பேசிக்கொண்டு இருக்கவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி போலி தகவல்களை கொடுக்கறது, இல்லைன்னா வந்து பொய் தகவல் கொடுக்கறது, இல்லை சூதோடு பேசுவது, இது மாதிரி நிறைய செய்ததும் இந்த மருத்துவத்தை மீதான பெரிய அழுக்குக்கு காரணம். அது ரொம்ப முக்கியமான காரணம். சமீபத்தில் வந்து இந்த மாட்டு மூத்திரம், அதில் வந்து ஒரு மெடிக்கல் வேல்யூ இருக்குது, குடிக்கலாம் அப்படின்னு சொன்னதா இருக்கு. அதுக்கு மேஜராக அவங்க ரிலே பண்ணக்கூடியதே சித்த மருத்துவத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. சித்த மருத்துவத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கலாம், பட் மாட்டு மூத்திரத்தை குடிப்பதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கா? கிடையவே கிடையாது. இந்த கேள்வி இந்த மாட்டு மூத்திர பிரச்சனை பெருசாக வரும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அந்த ஒரு காலத்தில் அந்த மூத்திரங்கள், மாட்டு மூத்திரத்தை வச்சு மருந்துகளை சுத்தி பண்ணுவது, மருந்துகளை வந்து ஒரு பல மருந்துகளை தயார் பண்ணும்போது அதை பக்குவப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளில் மாட்டு மூத்திரமும் இருந்திருக்கு. ஆனால் அதை குடிக்கணும், தினம் காலையில் குடி, தினம் சாயந்தரம் குடிலாம் எந்த இடத்துலையும் எனக்கு தெரிந்து எந்த சித்த மருத்துவ புத்தகங்கள்லையும் கிடையாது. ரொம்ப அடிப்படை. ரெண்டாவது, இன்னொன்று இந்த இடத்துல நான் ரொம்ப பதிவாக சொல்கிறேன், சித்த மருத்துவத்தில் புத்தகத்தில் எழுதியிருப்பதால் அத்தனையும் அறிவியல், அத்தனையும் உண்மைங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. எத்தனையோ தவறான, இப்பவும் நான் சொல்கிறேன், தவறான, மிக தவறான கருத்துக்களை மருந்து என்ற பெயரில் சித்த மருத்துவத்தில் சில புத்தகங்களில் எழுதி தான் இருக்காங்க. பழைய புத்தகங்களில் தவறுகள் இருக்குது. பெண்கள் மாதவிடாயினுடைய பயன்படுத்தக்கூடிய துணியை பயன்படுத்துறதுலேருந்து எழுதி வச்சுருக்கானுங்க. அப்போ அதை வந்து உடனே அது பெருசு, அதாவது முன்னோர் என்ன முட்டாள்களா அப்படின்னு பேசுகிற கூட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒன்றும் திருத்தவே முடியாது. அவங்க வந்து இன்னொன்று, இது காலகாலமாக இது எல்லாமே திருமூலர் எழுதுனது, இது எல்லாமே அகத்தியர் எழுதுனது கிடையாது. இது போன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அகத்தியர்னு பேரில் எழுதி நிறைய இருக்குது. நீங்கள் பல சித்த மருத்துவ பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாலம் தான் இருக்குது. ஏன்னா அதுதான் எளிதாக எழுத முடியும் பாட்டு. நீங்கள் வெண்பா எழுத முடியாது, கஷ்டம். ஆமாம், அந்த சூட்சமாக இருக்குது. நீங்கள் வெண்பாலையும் நிறைய பாட்டு எழுதிட்டாங்க இவங்க, பட் ஆசிரியப்பால தான் நிறைய பாடல் எழுதியிருக்காங்க. அப்புறம் தவறான பல கருத்துக்களை இந்த மாதிரி இடைச்சர்களாக உள்ள சேர்க்கிறது. அப்புறம் தான் நம்பக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அதை இந்த மருத்துவத்துக்குள்ளே நுழைக்கிறது, இது நிறையா பண்ணியிருக்காங்க. அதை வைத்து கொண்டு அவங்க வந்து இந்த மாட்டு மூத்திரமாக இருக்கட்டும், இல்லை வேறு இந்த கண்ட தவறான விஷயங்களையும் இதுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. அதனால் ரொம்ப முக்கியம், நான் முதலே சொன்ன மாதிரி தான், இந்த சித்த மருத்துவம் ஒரு பெரிய அனுபவ கோர்வை. அதில் உள்ள இருக்கிற இடைச்சர்கள், அதில் இருக்கக்கூடிய மாசு, மடமை, இதெல்லாம் வெளியே தூக்கி பிச்சு எறிகிறதே. சாதிய அடிப்படையிலான பல கருத்துக்களை சித்த மருத்துவத்தினுடைய புத்தகத்தில் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இருந்தது. அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? நாங்கள் போராடி இருக்கோம், அதை புசத்தை விட்டு வெளியேடு, இதுலேருந்து தூக்கி எடு அப்படின்னு சொல்லி கத்தியிருக்கோம். ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து சித்தாலேருந்து சொல்லியிருக்கிறது அப்படியே இருக்கட்டும், வேணால் இப்படி சர்ச்சை பண்ணவங்க இருக்காங்க அன்னைக்கு. ஆனால் இப்போ தானே அதை வந்து தூக்கி எறிய முடிஞ்சிருக்கு. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 25-30 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை வெளியே எடுக்க முடியுது. இன்றைக்கும் வாஸ்து புருஷன்னு ஒரு பாடம் வச்சுருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றுப்பீங்க? சித்தம்பரம் அன்னைக்கு அப்போ அன்றைக்கு வீடு கட்டக்கூடிய இது பண்ணும்போது வாஸ்து புருஷன்னு ஒன்று வச்சு பண்ணது ஒரு காலத்தில் அவங்க அது புரிதல் இல்லாமல் இருந்தப்போ அன்றைக்கு இருந்த சில அறிவியலில் ஒரு சில விஷயங்களுக்கு அது சரியாக இருந்திருக்கும். காற்று இந்த பக்கம் அடிக்கும், இந்த பக்கம் ஒலை வச்சுருப்பாங்க, அந்த ஒலை வைக்கும்போது தீ வந்து தெங்கலக்கா போகிறப்ப அது அடிக்கும்னு ஒரு கருத்தை வைத்திருந்தாங்க. இன்றைக்கி யார் அப்படி வீடு கட்டுறாங்க, யார் ஒலை வச்சுக்கிட்டு இருக்காங்க, யார் அப்போ இன்றைக்கும் நான் அதைத்தான் படிப்பேன், இன்றைக்கும் நான் அதுதான் சரி அப்படிங்கிறது எந்த ஒவ்வாதோ அதை தெளி வைக்கிறது சரி. ஒவ்வாத விஷயம், காலத்தால் ஒவ்வாத விஷயம், அறிவியலுக்கு புறம்பான விஷயம், சமூக அறிவியலுக்கு புறம்பான விஷயம், இதை தூக்கி எறிந்து தான் சித்த மருத்துவத்தை பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.